எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஈரோடு அம்மாச்சி சமையல்லேருந்து பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நமக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் பிரியாணி செஞ்சு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து நிறைய பிரியாணி செஞ்சு போட்டிருக்கேன். இருந்தாலும் முஸ்லீம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கும். அது ஈரோட்டில் இவங்க வந்து 100 பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் இன்றைக்கி வந்து இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுனால இன்றைக்கி வந்து நமக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து 10 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 12 கிலோ மட்டன் போட போகிறேன். அதுக்கு என்னென்ன அளவு அப்படிங்கிறத இவங்க நமக்கு சொல்லுவாங்க. அனல் பிடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை வைக்கிறேன், அடுப்பு மேலே வைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் 10 கிலோவை எடுத்து நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதுக்காக இந்த தண்ணி வைக்கணும். அதாவது இப்போ 10 கிலோ பிரியாணிக்கு செய்ய போகிறோங்க. நம்ம 2.5 கிலோ பூண்டு எடுத்துருக்குங்க, 1 கிலோ இஞ்சி எடுத்துருக்குறோம். இல்லை கழுவிட்டோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. பூண்டு தனியாகவும் இஞ்சி தனியாகவும் விழுதாக நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. பட்டை, கிராம், ஏலக்காய் 3 சேர்ந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். இந்த 50 கிராமில் மேடம் ஒரு பட்டை, கிராம், ஏலக்காய் அந்த 25 கிராம் பாதி எடுத்துக்கலாம். இந்த பாதியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தூள் பண்ணிக்கலாம். இந்த 50 கிராம் அளவில் 3 சேர்ந்த அளவில் பாதியை வந்து நம்ம 25 கிராம் அளவு வந்து நம்ம தூள் பண்ணிக்கலாம். மீதி 25 கிராம் அப்படியே நம்ம வந்து வெங்காயம் போடும்லங்க, வணக்கம்ல, அது கூட வந்து இந்த முழுசாக போட்டு நம்ம வணக்கணுங்க பிரியாணிக்கு. அப்படி போட்டால் பிரியாணி நல்லா இருக்கும். அம்மா எவ்வளோம்மா எண்ணெய்? இது 2.5மா. 2.5ங்களா? 2.5 ஊற்றுறங்கம்மா. என்ன எண்ணெய் ஊற்றுறீங்க? கடலெண்ணெய். கடலெண்ணெய். சரி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் எண்ணெய் நல்லா காய்ச்சுமா. கொஞ்சம் பாருங்கள், 2.5 லிட்டர் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காஞ்சிருச்சு. இந்த வாசம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டாங்க. அப்படி தண்ணி தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாசம் வந்து வராதான். நீங்கள் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் பாதி வந்து நம்ம தூள் பண்ணிக்கிட்டோம், பாதி வந்து முழுசாக போட்டோம். வெங்காயம் 3 கிலோ, 2 கிலோ பெரிய வெங்காயம், 1 கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா செவக்க வதக்கணும். வெங்காயம் நல்லா செவந்துக்குச்சுப்பா. பூண்டை போடுமா. 2.5 கிலோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 100 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள், வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 கிலோ இஞ்சி அரைச்சி வச்சுக்கோம், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கரம்
மசாலா கரம் மசாலாவும் போடுறோம், எண்ணெயில் போட்டு வதக்கி போடுறோம். ஓ சரிங்க. அவ்வளோதான். தக்காளி 2 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 200 கிராம் எடுத்துருக்காங்க. பச்சை மிளகாய் வந்து நறுக்கலை, முழுசாக தான் போடுறோம். பெரிய கட்டு கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அது 2 கட்டு எடுத்துக்குவோம். புதினா 3 கட்டு எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகணுங்க, வெந்து நல்லா உடையணும். அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, நல்லா வணங்கட்டுங்க. பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மட்டன்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 12 கிலோ மட்டன், அதை போட போகிறோம். இப்போ நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்துருக்கோம், அதை போட்டு வதக்கிடலாம். உப்பு போடுங்க. கறி மட்டன் போட்டுங்க. அடுத்து வந்து உப்பு போட போகிறோம். உப்பு வந்து நம்ம 1/2 கிலோ அளவு போட போகிறோம். தயிர் எடுத்தோம். மட்டன் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 லிட்டர் தயிர் ஊற்ற போகிறோம். கெட்டி தயிராக ஊற்றுறாங்க. நல்லா புளிப்பு தயிராக ஊற்றுங்க. இப்போ தயிர் ஊற்றிட்டுங்க. இப்போ நல்லா வணங்கட்டுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. நம்ம எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும்? அதாவது நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு தண்ணி ஊற்றலாங்க. நல்லா எல்லாமே வதங்கிருச்சு, ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ மட்டன்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 கிலோ அரிசிக்கு 15 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா கலக்கி விட்டுட்டாங்க. தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது எவ்வளோ நேரமா வேகணும்? ஒரு அரை மணி நேரம். இது ஒரு அரை மணி நேரம் வேகணுங்களாம். தட்டு மட்டன் நல்லா வந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்களா? நல்லா மட்டன் வந்துருச்சுங்க. சரி, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ 10 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதை ஊற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்க கொத்தமல்லி தலையையும் நம்ம இதில் போட்டுடலாம். அரிசி எடுமா. இவங்க கொஞ்சமாக கேசரி கலர் கொஞ்சம் போடுறாங்க. இது வந்து ஆரஞ்சு கலர் போடுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அரிசி எடு. அரிசி போடுறோம். நான் பிடிச்சேன் கலருங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. சரிங்க. இது சாதம் வந்துருச்சு. இப்போ தம் போட போகிறோமா, நெய் ஊற்றுறேன். எவ்வளோ நெய்மா ஊற்றுறேன்? 1 லிட்டர் நெய் ஊற்றுறேங்க. 1/2 லிட்டர். தட்டுங்க கவி. கொஞ்சம் நான் அம்மா இந்த துணி எதுக்குமா வச்சுருக்கீங்க? ஆவி வெளியே வரக்கூடாது, உள்ளேயே இருக்கணும். உள்ளடங்க இருந்தால் தான் சோறு வந்து தம்மாகும். சரி, அதாவது ஒயிட் ஒரு காட்டன்ல நம்ம இப்போ பண்ணிக்கலாம், தான் போட்டுக்கலாம். சரி, ஓகேங்களா? வராது. இது எவ்வளோ நேரமா தம்மு வச்சிங்க? 1/2 மணி நேரம். தம்மு வடக்கிறேன். சரி.
பார்த்தீங்கன்னா ஏற்று என்ன கலரில் தெரியுதுங்க? ஆரஞ்சு கலரில் தெரியுதா பிரியாணி? உங்கள் அசல் பிரியாணி மாதிரியே இருக்கா? முஸ்லீம் பிரியாணி அப்படின்றதுக்கு கரெக்டாக இருக்கு. சாதம் நல்லா நல்லா பதமாக வந்து பிரியாணி நல்லா பதமாக வந்துருச்சுங்க. வந்துருச்சு. மட்டன் பீஸ் போடுங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பதமாக இதாகிடுச்சு. இந்த டேஸ்ட் பாருங்கம்மா. பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துக்குச்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். அம்மா சோறு மூடு. எல்லாரும் பாருங்க. எல்லாரும் பாருங்க. டேஸ்ட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களை வச்சு நாங்கள் எல்லாருமே தீபாவளியும் நல்லா கொண்டாடிடுவோம். சூப்பரான மட்டன் பிரியாணி ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. இவங்க செஞ்சது ரொம்ப அருமையாக நல்லா உதிரியாக பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நான் எத்தனையோ ஹோட்டல்லலாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். இதில் மசாலும் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப கம்மியாக போட்டு ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவங்க சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான 100 பிரியாணி அருமையாக கிடச்சிரும். பாருங்கள் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சானும் ரெடி ஆகிடுச்சு, தயிர் வெங்காயம் முட்டை எல்லாம் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆர்ஃபனேஜ் ஒன்று பக்கத்தில் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்து எல்லா பிரியாணியும் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நம்ம மட்டன் பிரியாணி, முஸ்லீம் மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலாம். இந்த இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண